ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹல்வாவை செய்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு வீட்டில் ஜவ்வரிசி இருந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஹல்வாவை நீங்களும் செய்யலாம். ஹல்வா செய்கிறதுக்கு அதிகமான பொருட்கள் தேவைப்படாது, அதிகமான நேரமும் ஆகாது. மொத்தமாகவே வீட்டில் உள்ள 3 பொருட்கள் இருந்தாலே போதும் இந்த அல்வாவை நீங்களும் ஈஸியாக செய்யலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் கோதுமை மாவு அல்வா எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். இப்போ ஜவ்வரிசியை வச்சு நம்ம எப்படி அல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஜவ்வரிசி அல்வா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 350 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த ஜவ்வரிசியை அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கங்க. ஜவ்வரிசி வறுபட்டு கலர் எதுவும் மாறி வர தேவையில்லை. லைட்டாக நமக்கு வறுபட்ட வாசனை வரும். அதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஜவ்வரிசியை நல்லா வறுத்தாச்சு. நல்லா இப்போ ஓரளவுக்கு வறுபட்ட வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியை நல்லா ஆற விட்டுருங்க. சூடு இல்லாமல் நல்லா ஆறி வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசியை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நான் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை அல்வா எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க. பாருங்கள், ஜவ்வரிசியை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் தான் நமக்கு அல்வாவோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்ததுக்கு எந்த கப்பால் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி அளந்து சேர்த்தோமோ அதே கப்பால் 4 அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அதாவது மொத்தமாக நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். முழுசாக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த ஜவ்வரிசி மாவை கலந்து விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு இது ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டவ்வில் வச்சு நம்ம விடாமல் கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட்டியாகி அந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு சரியாக வரும். அடுத்ததாக ஸ்டவ்வில் இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து வச்சு அடிப்பிடிக்க விடாமல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விடும்போதே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே கலந்து விடும்போதே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து வர்றதுனால இந்த ஜவ்வரிசி மாவு அடியில் நமக்கு அடிப்பிடிக்காது. அதே சமயத்தில் அல்வாவுக்கு நம்ம ஃபஸ்ட்டே நெய் சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். அதே போல் இந்த ஜவ்வரிசி அல்வா செய்கிறதுக்கு அதிகமான நெய்யும் தேவைப்படாது. மொத்தமாகவே 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தாலே போதும். சூப்பரான டேஸ்ட்டில் அல்வா நீங்களும் செய்யலாம். கோதுமை மாவு அல்வா செய்யும்போது நமக்கு கோதுமை மாவு வந்து சட்டுன்னு கொஞ்ச நேரத்தில் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஆனால் ஜவ்வரிசி மாவு வந்து அப்படி சீக்கிரமாலாம் நமக்கு கெட்டிப்படாது. கொஞ்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி இடையில கலந்து விட்டுட்டு இருங்க. அது நல்லா கொதித்து வரும்போது கெட்டியாகி வந்துடும். இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி மாவு முன்னாடி எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. கெட்டியாக வர வர நீங்கள் கரண்டி போட்டு அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் அரை கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி சேர்த்ததுக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கூட சேர்த்து பண்ணலாம். சுகர் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா இந்த சுகர்லாம் மெல்ட் ஆகி வர்றதுனால நமக்கு இந்த அல்வா வந்து இன்னும் லிக்யூடாக கொஞ்சம் தண்ணியாகி வர்றது மாதிரி இருக்கும். ஆனால் விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. நமக்கு அல்வா நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். பாருங்கள், அடுத்த ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நல்லா சுகரும் சேர்த்த பிறகு ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்திலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தோம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். மொத்தமாகவே இந்த அல்வாவை பொறுத்தளவில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாலே போதும். கூடவே ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பை நான் இன்றைக்கி உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் உடைக்காமல் அப்படியே சேர்க்குறா இருந்தால் கூட முழுசாக சேர்த்துக்கலாம். அதே போல் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கரண்டி போட்டு விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. நமக்கு கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா சூப்பரான அல்வா ரெடியாகி வந்துடும். கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்து விடும்போது நல்லா பபிள்ஸாக இந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு வந்து அல்வா நல்லா கெட்டியாகி வரும். இன்றைக்கி இதில் நான் அல்வாவோட கலருக்காக ரெட் கலர் தான் சேர்த்துருக்கேன்.
ரெட் கலர் பவுடரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு அப்புறமா சேர்த்துருக்கேன். அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலந்து வரும். இப்போ கலர் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் முன்னாடி எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்துச்சு, இப்போ நல்லா ஓரளவுக்கு கெட்டியாகி வந்துருச்சு. இன்னும் நமக்கு இது கெட்டியாகி வரணும். அல்வாவை நல்லா கலந்து விடும்போது அல்வா வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் ஓரளவுக்கு நல்லா சொலண்டு வரணும். அந்த மாதிரி வந்துட்டால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே அல்வா வந்து நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதுதான் பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சூப்பராக அல்வா ரெடியாகி வந்துருச்சு. ரொம்பவும் கிளறிக்கிட்டே இருந்து அல்வாவை கெட்டிப்பட விட்டுறக்கூடாது. சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் அல்வா ஆறுனாலுமே எவ்வளோ நேரம் ஆனாலும் வாயில் வச்சதுமே வெண்ணெய் போல் கரைஞ்சி போகிற அளவுக்கு அல்வா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் சூப்பரான டேஸ்ட்டில் அல்வா செஞ்சு முடிச்சாச்சு. இந்த அல்வாவை செஞ்சு முடித்த உடனே ஒரு 5 நிமிஷம் கழித்து சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சதுமே வெண்ணெய் போல் கரைஞ்சி போகிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுக்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.